இந்த வீடியோவில் நம்ம HTMLோட டைப்போகிராஃபி பற்றி பார்க்கலாம். நான் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணது தான். இந்த பாடி டேக்குக்குள்ளே நம்ம என்ன கொடுக்குறோமோ அந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு இந்த வெப்பேஜோட மெயின் கண்டென்ட் ஏரியாவில் ஷோ ஆகும் அப்படின்ட்டு. இப்போ இந்த டைப்போகிராஃபினா என்னென்னா, ஒரு டெக்ஸ்ட்டுக்கு நம்ம என்னென்னலாம் டேக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம், ஒரு டெக்ஸ்ட்டை ஃபார்மேட் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன டேக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு பார்க்கலாம். அஃப்கோர்ஸ் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது பேராகிராஃப் டேக். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துட்டோம் பேராகிராஃப் டேக்கை, இருந்தாலும் ஒரு ரீகேப் கொடுத்துட்றேன். ஜஸ்ட் பேராகிராஃப் டேக்னா பி டேக். இந்த பி டேக்குள்ளே நம்ம என்ன கொடுக்குறோமோ அந்த கண்டென்ட் வந்து பேராகிராஃபாக உங்களுக்கு ஷோ ஆகும். உங்கள் வெப்சைட்னாலே கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு பேராகிராஃபாவது நீங்கள் டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணுவீங்க. நான் இதுக்கு கண்டென்ட் எடுக்கிறதுக்கு லைக் ஒரு ஒரு டாக்குமெண்ட் இல்லைன்னா இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். ஒரு கண்டென்ட் நம்மளுக்கு கிடைச்சிடும். ஓகே, ஸோ ஐ காட் எ கண்டென்ட். நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த கண்டென்ட் அப்படியே இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு ஒரு பேராகிராஃப் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஓகேவா, ஃபைன். ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு இங்கே விசிபிளாக இருக்குது. ஓகேவா, ஸோ நான் ஒரு பேராகிராஃப் எழுதியிருக்கேன். அந்த பேராகிராஃப் வந்து உங்களுக்கு கண்டென்ட்டாக இங்கே ஷோ ஆகுது. ஓகே, ஸோ நான் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பேராகிராஃப் டேக் ஒன் டேக். செகண்ட் டேக் வந்து இப்போ நான் வந்து இந்த HTMLன்றதை ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த HTMLன்ற இந்த டெக்ஸ்ட்டை மட்டும் நான் ரொம்ப போல்டு பண்ணோம். ஏன்னா இது வந்து ஸ்டார்டிங் வேர்டு, அதனால் இதை நான் போல்டு பண்ணோம் அப்படின்னா போல்டு டேக்குன்னு நீங்கள் யூஸ் பண்ணலாம். பி ஃபார் போல்ட் டேக். எல்லாத்தையுமே வந்து நான் இங்கே டைப் பண்ண அது க்ளோசிங் ஆகிடும். ஏன் அப்படின்னா இதுக்கு வந்து நான் ஒரு எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். எமர்ட் எக்ஸ்டென்ஷன் இல்லைன்னா ஆட்டோ ரீநேம் டேக் எக்ஸ்டென்ஷன். இது ரெண்டுமே வந்து நீங்கள் இதுலேருந்து எடுத்துக்கலாம். லைக் நான் எக்ஸ்டென்ஷன் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ ரீநேம் எக்ஸ்டென்ஷன் சொல்லிட்டு ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கும். அதுதான் நினைக்கிறேன். ஏன்னா நான் அந்த எக்ஸ்டென்ஷன் தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், ஆட்டோ ரீநேம் தான். ஓகே, எனக்கு இப்போ அது சர்ச்சபிளாக இல்லை. நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்த்துங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ ரீநேம் டேக். இந்த எக்ஸ்டென்ஷன் தான் வந்து எனக்கு நான் க்ளோசிங் டேக் பண்ணும்போதே எனக்கு வந்து ஓப்பனிங் டேக்காக அது வந்து எடுத்து கொடுத்துரும். ஓகேவா, ஸோ ஜஸ்ட் அவ்வளோதான். நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போது இங்கே நான் வந்து இந்த போல்டு டேக்குக்குள்ளே இந்த HTML வேர்டை நான் மூவ் பண்ணது வந்து இங்கே பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு மட்டும் எனக்கு போல்டாக தெரியுது. ஓகேவா, ஸோ இப்போ ஒரு டெக்ஸ்ட்டை நான் போல்ட் பண்ண வந்தால் பி டேக் யூஸ் பண்ணலாம். ஒரு டெக்ஸ்ட்டை நான் இட்டாலிக் பண்ண வந்தால், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதுக்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா, இந்த கண்டென்ட்டை நான் வந்து இட்டாலிக் ஃபார்மேட்லேயே எழுதணும். ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ்ன்றதை அது வந்து ஐ டேக் யூஸ் பண்ணணும். ஐ ஃபார் இட்டாலிக். நான் இட்டாலிக் டேக்குக்குள்ளே இந்த எலமெண்ட் இந்த வேல்யூ வந்து நான் இந்த இட்டாலிக் எலமெண்ட் வேல்யூவை வந்து கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், இது பாருங்கள் ஒரு இட்டாலிக் ஃபார்மேட்டில் உங்களுக்கு ஷோ ஆகுது. ஸோ இதுவுமே வந்து ஒரு டைப் ஆஃப் இது டெக்ஸ்ட் ஃபார்மேட் தான். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சைட்டின்னு சொல்லுவாங்க. சைட்டின்னா எதுக்கு அப்படின்னா, இப்போ நான் ஒரு நிறைய வெப்சைட்ஸில் நீங்கள் பார்த்துருக்கலாம். சில ஆத்தர்ஸ்லாம் வந்து இது மாதிரி நான் ஒரு புக்கு எழுதியிருக்கேன், இட்ஸ் ரிட்டன் பை மீ அப்படின்ட்டு அந்த டெக்ஸ்ட் மட்டும் ஒரு ஃபார்மேட்டில் வந்து வித்தியாசமாக தெரியும். அதுதான் என்னென்னா சைட்டி டேக்குன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இங்கே ஒரு சைட்டி டேக்கை நான் இன்க்ளூட் பண்ணி காட்டுறேன். CITE சைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ளே வந்து திஸ் இஸ் மை புக் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு டெக்ஸ்ட் எழுதுறேன். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது ஒரு ஃபார்மேட்டில் உங்களுக்கு ஷோ ஆகுது. இப்போ நீங்கள் ஏதாச்சும் வந்து நீங்கள் புக் ரைட் பண்ணியிருக்கீங்க, அந்த புக்கு வந்து உங்களோட புக் நேம் போட்டு இஸ் ரிட்டன் பை மீ, அதாவது உங்களுடைய நேம் வந்து அதில் ஆத்தர் நேமாக வந்து இம்போஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த சைட்டி டேக்கை யூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே வந்து ஒரு ஆத்தரோட வேல்யூஸை வந்து கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுற டேக் வந்து சைட்டி டேக். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில் டேக்குன்னு சொல்லுவாங்க. இது நீங்கள் வந்து இது மோஸ்ட்டாக நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, பட் ஆனால் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, டீட்டெயில்ஸ் டேக். ஓகே, இதுக்குள்ளே வந்து 2 டேக்காக வந்து இதுவாகும். ஒன்று சம்மரி டேக்கு. நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ Codebinx அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகேவா, சம்மரி டேக்குள்ள Codebinx கொடுக்குறேன். நான் 2 டேக் வந்து இந்த டீட்டெயில்ஸ் டேக்கில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் டேக் என்னென்னா பி டேக். பேராகிராஃப் டேக்கில் இது வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ப்ரோக்ராமிங் சேனல் இன் தமிழ். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து இது மாதிரி ஒரு டீட்டெயில்ஸ் டேக் என்ன பண்ணோம், இதோட விசிபிலிட்டி பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நான் இந்த Codebinxன்னு கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா. இப்போ நான் இந்த இது மாதிரி ஒரு ஆரோ மாதிரி இருக்குது, இது கிளிக் பண்ணேன்னா நான் அதுக்குள்ளே பேராகிராஃப் டேக்கில் என்ன கொடுத்துருக்கனோ அது வந்து உங்களுக்கு ஷோ ஆகும்.
நான் திரும்ப இதை கிளிக் பண்ணேன்னா அது ஹைட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இது என்ன ஃபார்மேட்டுக்காக யூஸ் பண்ணோன்னா, இது கூட நீங்கள் சில இடத்துலலாம் பார்த்துருக்கலாம். சம்திங் உங்களுடைய பிராண்ட் நேமை வந்து நீங்கள் வச்சுட்டு அந்த பிராண்ட் நேமை வந்து கிளிக் பண்ணீங்கன்னா அந்த பிராண்டுக்கு எதனா நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கீங்கன்னா அது வந்து விசிபிள் ஆகும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இது அப்படி தான். இது வந்து எது மூலிமா அச்சீவ் பண்ணுறாங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் டேக் மூலிமா அச்சீவ் பண்ணுறாங்க. இதுக்குள்ளே 2 டேக் யூஸ் பண்ணோம். ஒன்று சம்மரி டேக். சம்மரி டேக்ன்றது இந்த ஆரோ பட்டனுக்கு என்ன இது கொடுக்குறீங்க, என்ன லெட்டர்ஸ் வந்து உங்களுக்கு வேணுமோ அது சம்மரி டேக்கில். இந்த ஆரோ பட்டன் கிளிக் பண்ணால் உங்களுக்கு என்ன விசிபிள் ஆகணுமோ அது வந்து கீழே வந்து பேராகிராஃப் டேக்கில் யூஸ் பண்ணலாம். ஓகே, இதுவுமே ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மேட்டு. இது எல்லாமே வந்து HTML டெக்ஸ்ட்டை ஃபார்மேட் பண்ணுறதுக்கான ஒரு டைப்ஸ் தான். சரி, அடுத்த டேக் பார்க்கலாம். அடுத்து தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேக், அட்ரஸ் டேக். இது நீங்கள் மோஸ்ட் ஆஃப் வெப்சைட்டில் பார்த்துக்கலாம். அட்ரஸ் வந்து ஒரு அட்ரஸே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இதுவாக கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுக்குள்ளே நீங்கள் வந்து இந்த அட்ரஸ் டேக் உள்ள எழுதுறது எல்லாமே ஒரு அட்ரஸ் ஃபார்மேட்டில் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 87 காந்தி ஸ்ட்ரீட் சென்னை 84 86ன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், இது வந்து ஒரு அட்ரஸ் ஃபார்மேட்டில் உங்களுக்கு தெரியும். நான் இன்னொன்றுமே எழுதுகிறேன். லைக் சென்னை சென்ட்ரல். ஓகே, ஸோ பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேக்கு நான் எதுவுமே எந்த ஒரு ஃபார்மேட்டுமே பண்ணல. பட் இந்த அட்ரஸ் டேக் உள்ள எழுதுறது எல்லாமே அது ஒரு அட்ரஸ் ஃபார்மேட்டில் உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகே, சாரி, இந்த இப்போ பாருங்கள், இது வந்து நான் இந்த அட்ரஸ்க்குள்ளே எழுதிட்டேன்னா இப்போது நீங்கள் வந்து இதே மாதிரியே யூஸ் பண்ணுங்கள். எப்படின்னா இப்போ வந்து நான் சம்மரி டேக்குள்ளே என் பிராண்ட் நேம் எழுதியிருக்கேன், Codebinxன்ட்டு. இதை நான் கிளிக் பண்ணேன்னா பெஸ்ட்டு ப்ரோக்ராமிங் சேனல்னு வரும். அதுக்கப்புறம் இந்த என் சேனலோட அட்ரஸும் வந்து இதில் தெரியும். இப்போ நான் வந்து இது பண்ணுறேன். இப்போ பாருங்கள், எக்ஸ்பேண்ட் பண்ணால் இங்கே பாருங்கள் சூப்பராக வந்து விசிபிள் ஆகுது பாருங்கள். ஸோ இப்போ ஒரு பர்சன் வந்து வராரு, உங்கள் பிராண்ட் நேம் மட்டும் ஒரு இது மாதிரி ரைட் பண்ணிவிட்டு இந்த ஃபார்மேட்டில் எழுதிங்கன்னா பரவாயில்ல, இவங்க டிசைனே வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் வரும். இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு இது எதுவுமே வந்து நான் CSS யூஸ் பண்ணல. இருந்தாலுமே ஒரு டேக்குக்குமே அதுவே டிஃபால்ட்டாக ஒரு ஸ்டைலை வந்து வச்சுருக்காங்க அவங்க. ஓகேவா? அட்ரஸ்னால் அது இந்த ஸ்டைலில் தான் விசிபிள் ஆகணும், டீட்டெயில்ஸ் டேக்னா அது இப்படி தான் விசிபிள் ஆகணும், போல்டு டேக்னா அது இவ்வளோ டார்க்காக தெரியணும் அப்படின்ட்டு டிஃபால்ட்டாகவே அந்த டேக்ஸுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த அட்ரஸ் டேக் வந்து முடிஞ்சிச்சு. ஸோ இதுவுமே ஒரு நல்ல டேக் தான். ஃபைனல் அண்டு இன்னொரு டேக்கும் பார்த்துடலாம். இப்போது இந்த Codebinxக்கு வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிள் பக்கத்தில் வந்து CHன்னு கொடுக்குறேன். ஓகேவா? லைக் CHன்னு கொடுக்குறேன். இந்த CHன்றது சேனலை மென்ஷன் பண்ணுறதுக்கு. பட் ஆனால் இதில் நான் CHன்னு ஜஸ்ட் CHன்னு மட்டும் தான் கொடுத்துருக்கேன். சம்திங் இப்போ ஒரு பர்சன் வந்து அந்த CHன்னு ஓவர் பண்ணுறாரு அப்படின்னா அது சேனல்னு அவருக்கு தெரியணும். அது எப்படி பண்ணலான்னா இந்த அப்ரிவேஷன் டேக்கை யூஸ் பண்ணலாம். அப்ரிவேஷன் டேக். இப்போ பாருங்கள், இந்த டேக்குள்ளே நான் வந்து CHஐ மூவ் பண்ணுறேன். CHஐ மூவ் பண்ணிட்டு இதுக்குள்ளே ஆட்ரிபியூட்னு சொல்லியிருக்கேன். நான் ஆட்ரிபியூட்னா என்ன சொல்லியிருக்கேன், ஒரு டேக் இருக்குன்னா அந்த டேக்கு எக்ஸ்ட்ரா எதனா வேல்யூ கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆட்ரிபியூட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. இந்த டைட்டில் ஆட்ரிபியூட் எதுக்குன்னா இந்த டைட்டில் ஆட்ரிபியூட்ல நான் கொடுக்குற வேல்யூ தான் அந்த CHல ஓவர் பண்ணும்போது உங்களுக்கு விசிபிள் ஆகும். நான் வந்து இங்கே சேனல்னு கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து இப்படி வச்சுட்டேன். நான் அந்த CHஐ வந்து ஓவர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சேனல்னு விசிபிள் ஆகுது. பார்த்தீங்களா? இது நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம். ஒரு டெக்ஸ்ட்டை நீங்கள் இந்த டெக்ஸ்ட்டில் நான் ஓவர் பண்ணும்போது எனக்கு எந்த ஒரு இதுவுமே தெரியல. ஒரு பாப்அப் மாதிரி, சின்ன பாப்அப் மாதிரி வந்து எனக்கு ஷோ பண்ணல. பட் இந்த CHன்னு நான் ஓவர் பண்ணும்போது மட்டும் உங்களுக்கு சேனல்னு ஷோ ஆகுது. ஓகேவா? இது ஏன் அப்படின்னா இந்த பர்டிகுலர் CHன்றது ஒரு அப்ரிவேஷன் டேக்குள்ளே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஓவர் பண்ணுறப்போ என்ன வேல்யூ உங்களுக்கு வேணுமோ அது வந்து இந்த டைட்டில் டேக்கில் கொடுக்கணும். நான் வந்து இங்கே Codebinx சேனல்னு கூட கொடுக்கலாம். ஸோ அதுவுமே வந்து விசிபிள் ஆகும். நான் வந்து CHன்னு கொடுக்குறேன். CH மேலே ஓவர் பண்ணுறேன், Codebinx சேனல்னு சொல்லிட்டு விசிபிள் ஆகுது. ஸோ இவ்வளோதாங்க. நிறைய டெக்ஸ்ட் ஃபார்மேட் வந்து HTML யூஸ் பண்ணுறோம். இன்னும் இம்பார்ட்டண்டான ஒரு ஃபார்மேட் இருக்குது. இது இல்லாமல் ஒரு HTML பேஜை உங்களால் டிசைன் பண்ண முடியாது. அது என்னன்னா ஹெட்டிங் டேக். ஹெட்டிங் டேக்ன்றது எல்லா இப்போ ஒரு செக்ஷன் போனீங்கனாலே கண்டிப்பாக அது ஒரு ஹெட்டிங் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ எத்தனை டைப் ஆஃப் ஹெட்டிங்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நான் வந்து ஹெச்ன்னு ரைட் பண்ணி நான் இது ஷார்ட்கட்டு, ஆனால் 6 ஹெட்டிங்ஸ் இருக்குது. இது இந்த மாதிரி ஆஸ்டிக்கு 6 அப்படின்னு யூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 6 ஹெட்டிங் வந்து உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ ஆனால் அந்த ஷார்ட்கட் போனால் உங்களுக்கு புரியாது. ஓகே, ஸோ இது H1 டேக். ஹெட்டிங்கில் வந்து 6 டைப் ஆஃப் ஹெட்டிங்ஸ் இருக்குங்க. H1, H2, H3, H4, H5, H6. அந்த H1லேருந்து H6 வரலும்
என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ஃபாண்ட் சைஸ் வந்து கம்மியாக ஆகிட்டே வரும். ஓகேவா, ஃபாண்ட் சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். H1ன்றது ஒரு மெயின் சைட்டுக்கு மெயின் ஹெட்டிங் மாதிரி. ஓகேவா, நான் இப்போ பாருங்கள் Codebinx சேனல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ இந்த வெப்சைட்டுக்கு வந்து இது ஒரு மெயின் ஹெட்டிங் மாதிரி, அதுதான் வந்து இந்த H1ல கொடுப்பாங்க. நான் வந்து நெக்ஸ்ட்டு வந்து இப்போ H2 H3 வந்து நான் ரைட் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். H2 ஐயோ சாரி, அதுக்கு வந்து H3 எழுதிக்கிறேன். H4 and then H5. இன்னொன்று லாஸ்ட்டாக H6ன்னு ஒன்று இருக்குது. இது பேராகிராஃப் டேக் கூட ரொம்ப சின்னதாக இருக்கும். என்ன பண்ணுறேன், இந்த கண்டென்ட்டை இந்த சேம் Codebinx சேனல் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லா டேக்குக்குமே வந்து இதே ஹெட்டிங்கை நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா அது உங்களுக்கு அப்போ தான் வந்து டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு வந்து ஷோ பண்ண முடியும். இப்போ பாருங்கள், நான் 6 ஹெட்டிங் டேக் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதோட ஹெட்டிங் டேக்கோட டிஃப்ரென்ஸ் என்னன்னு புரியுதுங்களா? இது H1 டேக் ரொம்ப பெருசாக தெரியுது, ஃபாண்ட் சைஸு அதை விட சின்னது. அப்படியே அதோட டிக்ரீஸ் வந்து ஆகிட்டே வருது. நீங்கள் H6 போகிற வரலாம் உங்களுக்கு இவ்வளோ தான், அதோட ஃபாண்ட் சைஸே இவ்வளோ தான் இருக்குமே. இது வந்து டிஃபால்ட்டாக இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பேராகிராஃப் டேக் மாதிரி தான் உங்களுக்கு விசிபிள் ஆகும். H6ன்றது சரி, இங்கே H6ன்றது அதை விட சின்னதாக இருக்கும் பேராகிராஃப் டேக்கை விட. ஓகே, H6ன்றது இதுதான், இங்கே பாருங்கள் பேராகிராஃப் டேக் விட ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ இது மாதிரி நீங்கள் ஹெட்டிங் டேக்ஸை வந்து யூஸ் பண்ணலாம். இதில் என்ட்ரி கொஷின்ஸ் என்ன கேட்பாங்க அப்படின்னா, ஹெட்டிங் டேக் வந்து நீங்கள் வெறும் H டேக் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இட்ஸ் நாட் பாசிபிள். இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான என்ட்ரி கொஷின்ஸ். வெறும் H நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. H1 H2 H6 வரலாம் யூஸ் பண்ணிக்கலாம். கட்டிய ஹெட்டிங்க்கு வெறும் H யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஹெட்டிங் கொடுக்க முடியாது. இது வந்து ஒரு ராங் மெத்தட். ஓகேவா, HTML இது ப்ராப்பர் சின்டாக்ஸ் கிடையாது. ஸோ அவ்வளோதாங்க, HTMLோட டைப்போகிராஃபி ஃபுல்லாக பார்த்துட்டோம். நம்ம என்னென்ன டேக்ஸ் பார்த்துருக்கோம் அப்படின்ட்டு ரீகேப் கொடுத்துட்றேன். ஃபஸ்ட்டு வந்து பேராகிராஃப் டேக் பார்த்தோம், செகண்ட் போல்டு டேக் பார்த்தோம், தேர்ட் இட்டாலிக் டேக், ஃபோர்த் வந்து டீட்டெயில்ஸ் டேக் பார்த்தோம். அந்த டீட்டெயில்ஸ் டேக்லேயே சம்மரி டேக், பேராகிராஃப் டேக் பார்த்தோம். அதுக்குள்ளேயே வந்து ஒரு அட்ரஸ் டேக் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து ஒரு அப்ரிவேஷன் டேக் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஹெட்டிங் டேக்கும் யூஸ் பண்ணியிருந்தேன். ஹெட்டிங் டேக்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்டான என்ட்ரி கொஷின்ஸை நான் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ தட்ஸ் ஃபார் த வீடியோ. See you on the next video. Bye.